பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு வேற வழி தெரியலமா. வீட்டில் இருக்கவங்க கிட்ட என்னுடைய கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னா அவங்க என்ன எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ராதிகா என்னை எப்படி மதிப்பான்றது உங்களுக்கே தெரியாதா? அதனாலதான்மா இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு மறைச்சேன்றாங்க. அதுக்காக நீ என்கிட்ட கூட சொல்லாம இருப்பியான்றாங்க. ஏன்னா எனக்கு வேற தெரியலமா. ஆனா அதுக்காக நான் அப்படியே சோர்ந்து உட்கார மாட்டேன். இதை விட பல மடங்கு நல்ல பெரிய பிசினஸ்க்கு போகுவேன். இன்னிலிருந்து நான் வேலை தேட ஆரம்பிக்கிறேம்மா. வேலை எனக்கு கிடைச்சிடும். அது வரைக்கும் மட்டும் நீங்க யாரும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க சொல்லாம இருங்கன்றாங்க. சரிடா, அதெல்லாம் பரவாயில்ல. உன் மேல உன்னுடைய திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பசங்களை சேர்த்து எதுக்காக நீ குடிக்கிற? இதனால பசங்களோட லைஃப் என்ன ஆகும்? இங்க பாரு கோபி, அவங்க உங்க மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்கான். அந்த மதிப்பு மரியாதை நீயே கெடுத்துக்கிற மாதிரி இதை பண்ணாதன்னு சொன்னதும் யாருமா உங்களுக்கு சொன்னது? பாக்கியாவா? யார்கிட்ட கரெக்டான நேரத்துல போட்டு கொடுக்கணுமோ அவங்க கிட்ட போட்டு கொடுக்குறாங்களா? இப்பவே அவளுக்கு வச்சிருக்கேன் கச்சேரின்னு சொல்லிட்டு கோபி பாக்கியாவை கேட்க போறாங்க. உடனே ஈஸ்வரி வேணடா, அவ முன்ன மாதிரி கிடையாது. நீ கேள்வி கேட்டலாம் அதை எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறதுக்கு அவ இப்ப வேற பாக்கியடான்றாங்க. என்ன பாக்கியா? அவளை போய் பாருங்க இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கோவமா பாக்கியாவை தேடி போறாங்க. பாக்கியா இப்ப என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க கோபிக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.